நம்ம சேனல்ல கிட்டத்தட்ட 800 கிரைம் கேசஸ் கிட்ட போட்டிருப்பேன். அப்படி போடப்பட்ட அவ்வளோ கிரைம் கேசஸ்ல எனக்கு ஒரு சில கிரைம் கேசஸ் மட்டும் மறக்கவே முடியாது. அப்படிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸையுமே என்னுடைய வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரம் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். 2012 டெல்லியில ஓடுற பஸ்ல ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரியான ஒரு கொடூரம் நடந்துச்சோ அந்த அளவுக்கு ஒரு கொடூரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவத்திலுமே இருக்கு. அந்த வலியை அனுபவிக்கும் போது அந்த பொண்ணு எந்த அளவுக்கு துடிச்சிருப்பா, என்ன மாதிரியான மன வலியாவை உணர்ந்திருப்பா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாலே நம்முடைய கண்ணெல்லாம் கலங்கும். யார் அந்த பொண்ணு, அப்படி அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு கொடூரம் நடந்துச்சு, எந்த இடத்துலையுமே உங்களை குழப்பாம டைம்லைன் படி ஆரம்பத்துல இருந்து இறுதி வர என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலா உங்களுக்காக சொல்ல போறேன். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியா வரலன்னா டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே வீடியோ ரிலீஸ் ஆனதுமே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கதையுடைய ஆரம்பம் எங்க ஆரம்பிக்குதுன்னா 1954 அக்டோபர் 15ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தர் மாவட்டத்தில் உள்ள பிக்கோவால் என்ற சின்ன கிராமத்தில் இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இங்கே தான் பிபி ஜாகிர் கவுர் அப்படின்ற இந்த பெண்மணி பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. முதலாவதா ஹர்பிரீத் கவுர், இரண்டாவதா ரஜினித் கவுர், மூன்றாவதா சிம்ஜித் சிங் அப்படின்ற ஒரு பையன். இப்படி இந்த ஜாகிர் தன்னுடைய கணவர் மற்றும் 3 பிள்ளைகள் கூட ஒரு வீட்டில் ஒரு பணக்கார லைஃபை தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அந்த பிக்கோவல் கிராமத்திலேயே இருக்கிற கவர்மெண்ட் செகண்டரி ஸ்கூல்ல மேத்தமெட்டிக்ஸ் டீச்சராகவுமே வேலை பார்த்துருக்காங்க. அப்படி அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் துரதிருஷ்டவசமா 1982 அவங்களுடைய கணவர் கேன்சர் நோயால இறந்து போயிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய முழு சிந்தனையுமே அந்த டீச்சர் வேலையில மட்டும் இல்லாம ரிலிஜியஸ் சம்பந்தமா, அதாவது அந்த சீக்கிய மத சம்பந்தமா ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது, அந்த மத சம்பந்தமான மீட்டிங் ஆர்கனைசேஷன்ல கலந்துக்கிறது அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை ஆன்மீக பாதையில இவங்க நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டாக சொல்லணும்னா 1995 இவங்க சிரோமணி அகாலி டால் என்ற ஒரு சீக்கிய மத சம்பந்தமான ஒரு கட்சியில் போயிட்டு இவங்க ஜாயின் பண்ணியிருந்திருக்காங்க. இப்போ பொலிட்டிக்கல் என்ட்ரி இவங்க கொடுத்ததுக்கு பிறகு நிறைய சீக்கிய மதம் சம்பந்தமான விஷயங்கள்ல இவங்க ஈடுபட்டு இந்த மதத்து மேல அதிக அட்ராக்ஷன் இருக்கிற மக்கள் கிட்ட போயிட்டு பேசுறது, இந்த கட்சி சம்பந்தமான வேலைகள்ல அவங்க மும்முரமாக இறங்கி இருந்திருக்காங்க. மறுபக்கம் அந்த டீச்சர் வேலையுமே விட்டுட்டு இந்த வேலையை தான் முழு நேரமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்களுடைய லைஃப் இப்படி மாறிக்கிட்டு இருந்த சமயத்துல இவங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே சந்த் பிரேம் சிங் ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு வராங்க. முக்கியமா 95 மற்றும் 96 சமயத்துல அந்த ஸ்கூல்ல கமல்ஜித் அப்படின்ற ஒரு பையன் 9ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு வராரு. இந்த பையனுக்கு எப்போதுமே இருக்கிற ஒரு ஹாபிஸ் என்னன்னா, ஈவினிங் நேரத்துல பள்ளிக்கூடம் விட்டதும் அந்த பள்ளிக்கூடத்துக்கிட்ட இருக்கிற கிரவுண்ட்ல போயிட்டு விளையாடுவது வழக்கம். அப்படி இந்த பையன் கிரிக்கெட் விளையாட போகும்போது தான் இந்த ஜாகிர் கவுருடைய கடைசி பிள்ளையான சிம்ஜித் சிங்கோடைய பழக்கம் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதன் பிறகு இந்த கமல்ஜித்தும் இந்த சிம்ஜித்தும் நல்ல நண்பர்களா இருந்து ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு இவங்க மாறி இருந்திருக்காங்க. அப்படி போகும்போது தான் முதல் முறையா இந்த கமல்ஜித் அந்த சிம்ஜித்தோடைய அக்காவான ஹர்பிரீத் கவுரை இவர் பார்த்து இருந்திருக்காரு. அந்த இடத்துல இருந்து இவங்க 2 பேருக்குள்ளேயுமே ஒரு நட்பு தொடர்ந்து இருந்திருக்கு. அந்த நட்பு ஒரு கட்டத்துல காதலா மாறி இவங்களுடைய காதல் சீக்கிரட்டா யாருக்குமே தெரியாத அளவுக்கு மெயின்டைன் ஆகிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல ஹர்பிரீத்தோடைய தங்கச்சி மற்றும் தம்பிக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க முழுக்க சப்போர்ட் வந்து தன்னுடைய அக்காவுக்கு தான் பண்ணி இருந்திருக்காங்க. மறுபக்கம் அவங்களுடைய அம்மா வந்து அரசியல் ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனாலையும் வீட்லயே அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கறதுனாலையும் இவங்களுடைய காதல்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா சரியா 1997 தான் இந்த கமல்ஜித் நினைச்சு பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அவருடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. சரியா 1997 பஞ்சாப்ல எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் நடக்குது. அதுல போலத் என்ற தொகுதியில இந்த ஜாகிர் கவுருமே கேண்டிடேட்டா நிப்பாட்டப்படுறாங்க. இறுதியா அவங்க வெற்றி பெற்றதுக்கு பிறகு சீஃப் மினிஸ்டரா பிரகாஷ் சிங் அப்படின்றவர் பதவி ஏற்கிறாரு. அவருடைய அந்த மினிஸ்டர் கேபினெட்ல இந்த பெண்மணிக்குமே டூரிசம் அண்ட் கல்ச்சுரல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இவங்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. இதனால இந்த ஜாகிர் கவுர் தன்னுடைய சொந்த கிராமத்துல இருந்து பஞ்சாபுடைய தலைநகரமான சண்டிகருக்கு போக வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க
அவங்களுக்கு அது நல்ல விஷயம்னு தோணினாலும் கூட மறுபக்கம் இந்த காதலிச்சுக்கிட்டு வர ஹர்பிரீத்துக்கு எங்க தன்னுடைய காதலனை பிரிஞ்சிடுவோமோ அப்படின்ற ஒரு பயமுமே அவங்களுடைய மனதுக்குள்ள இருந்திருக்கு. இது ஒரு பக்கம் இவங்களுடைய காதல் இருந்தாலும் மறுபக்கம் அந்த அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கையில பல திருப்பங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போ அவங்க ஒரு மினிஸ்டர் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல அவங்களுக்கான வீடுகள் எல்லாமே கொடுக்கப்படுது. அதன் அடிப்படையில் இவங்களுக்கு செக்டார் 39A ஹவுஸ் நம்பர் 955 வீட்டை தான் இந்த ஜாகிர் கவுருக்கு ஒதுக்கி இருந்திருக்காங்க. பிள்ளைகள் 3 பேருமே அழைத்து கொண்டு ஜாகிர் கவுருமே இந்த சண்டிகருக்கு வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கிற சிவாலிக் பப்ளிக் ஸ்கூல்ல தான் தங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து இருந்திருக்காங்க. தொடர்ந்து தன்னுடைய பிள்ளைகளை வீட்டில் விட்டாலும் கூட இவங்க அரசியல் சம்பந்தமான விஷயங்களுக்காக அடிக்கடி வெளியில போயிடுறதுனால அந்த பிள்ளைகள் 3 பேருமே வீட்டில் ஃப்ரீயா தான் இருக்காங்க. மறுபக்கம் ஹர்பிரீத்துமே தன்னுடைய காதலனான கமல்ஜித்துக்கு அடிக்கடி கால் பண்ணி டெலிஃபோன்ல பேசிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த சண்டிகர்ல இருந்து அவங்களுடைய சொந்த ஊர் கிட்டத்தட்ட 190 கிலோமீட்டர் தூரம் இருந்திருக்கு. ஆனாலுமே இவங்க 2 பேருமே அடிக்கடி சீக்கிரட்டா மீட் பண்ணிக்கிறது, இந்த கமல்ஜித்துமே இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்து இந்த பொண்ணை வந்து பார்க்கறது, ஒரு மோட்டல்ல தங்கி அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய காதல் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் போய்கிட்டு இருந்திருக்கு. ஆனா இப்படி போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் கமல்ஜித் தன்னுடைய காதல்ல ஒரு முக்கியமான ஒரு தப்பை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ஹர்பிரீத்தோடைய அம்மா அரசியல் விஷயங்களுக்காக அடிக்கடி வெளியில போயிடுறதுனால வீட்டுக்கே அவங்க வரவே மாட்டாங்க. இதனால கமல்ஜித்தையுமே அடிக்கடி வீட்டுக்கு வர வச்சு இவங்க எல்லாருமே மீட் பண்ணி சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அப்படி ஒரு முறை கமல்ஜித் இந்த வீட்டுக்கு வந்த சமயத்துல தான், அதாவது இவங்க தங்கி இருக்கிற அந்த கவர்மெண்ட் குவார்டர்ஸுக்கு வந்த சமயத்துல தான் இந்த ஜாகிர் கவுருடைய செக்யூரிட்டி கிட்ட இவன் மாட்டி இருந்திருக்கான். இதனால அந்த சமயத்துல சில சண்டைகளும் ஜாகிர் கவுருக்குமே இந்த பிரச்சனையை கொண்டு போயிருந்திருக்காங்க. அப்போதான் இந்த கமல்ஜித்தும் தன்னுடைய மகளான ஹர்பிரீத்தும் காதலிக்கிற அப்படின்ற ஒரு விஷயமே இந்த அரசியல்வாதியான ஜாகிர் கவுருக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இது தெரிஞ்சதுமே தன்னுடைய மகள் மேல பயங்கரமா ஆத்திரப்பட ஆரம்பிக்கிறாங்க. தான் இப்படி கஷ்டப்பட்டு வெளியில அரசியல்ல ஒரு நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல இப்படி தனக்கு அசம்பாவிதம் ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாளே அப்படின்னு தன்னுடைய சொந்த மகள் மேல பயங்கர ஒரு ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால இவளை இதுக்கு மேல இப்படியே விட்டு வைக்க கூடாது, இவ இதுக்கு மேல படிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நெருங்கிய தோழியான தல்வீந்தர் கவுர் அப்படின்ற பெண்மணியோடைய மகனான சானி அப்படின்ற ஒரு பையன் யூகேல படிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த பையனுக்கு இந்த ஹர்பிரீத்தை திருமணம் முடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு பரபரப்பா பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஹர்பிரீத்தோடைய சித்தப்பாவான, அதாவது ஜாகிர் கவுருடைய தங்கச்சி கணவரான பல்பீர் சிங் அப்படின்றவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போகுது. இதனால அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்காகவும் அமெரிக்காவை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஜாகிர் கவுர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு அமெரிக்காவுக்கு ஒரு ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லி 1999 டிசம்பர் மாதம் போல பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. இப்போ இவங்களுடைய இந்த லவ் மேட்டரை வீட்டுக்கு தெரிஞ்சிட்டதுனால 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த கான்டாக்டுமே மெல்ல மெல்லமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. இதனால கிடைக்கிற சமயங்கள்ல லெட்டர் மூலியமாவும் டெலிபோன் மூலியமாவும் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஹர்பிரீத் தன்னுடைய காதலனான கமல் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அமெரிக்காவுக்கு இப்ப போக போறேன், அதனால நான் போறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசி இருந்திருக்காங்க. நான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு திருமணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ள பிளான் பண்ணபடி எப்போதுமே இந்த சண்டிகருக்கு கமல் வரும்போது மோட்டல் ஒயாசிஸ் அப்படின்ற இடத்துல தான் தங்குவாரு. அந்த இடத்துல சரியா செப்டம்பர் 6, 1999 வாக்குல ரூம் நம்பர் 104ல இவங்களுக்கான நிச்சயதார்த்தம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நிச்சயதார்த்தத்துல கமலுடைய குடும்பத்தார்கள் மட்டும்தான் இருக்காங்க. மறுபக்கம் இந்த ஹர்பிரீத்தோடைய குடும்பத்து சைட்ல இருந்து யாருமே வரவே இல்லை. ஆனா ஹர்பிரீத்தோடைய தங்கச்சி மற்றும் தம்பி மட்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற சமயத்துல கூட இவங்க வீட்டுக்கு தெரியாம சீக்கிரட்டா தான் இந்த 3 பேருமே வெளியில போறதா சொல்லிட்டு இந்த நிச்சயதார்த்தத்திலே கலந்து இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல ஹர்பிரீத்தோடைய தம்பியான சிம்ஜித் தான் வீடியோகிராஃபி எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது போன்ற வேலைகளை பார்த்து இருந்திருக்காரு. இந்த ஃபங்க்ஷன் நல்ல விதமா முடிஞ்சதுக்கு பிறகு ஹர்பிரீத்தோடைய தம்பி மற்றும் தங்கச்சி கிளம்பி இருந்திருக்காங்க. மறுபக்கம் ஹர்பிரீத்தை கமல் வந்து டிராப் பண்றேன் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்ச நேரம் ரூம்ல அவங்க ஒன்னா இருந்துட்டு அதன் பிறகு லேட்டரா வந்து கமல் அவங்களுடைய வீட்டுக்கிட்ட டிராப் பண்ணி இருந்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா ஹர்பிரீத்தோடைய குடும்பத்துல பிளான் பண்ணபடி அவங்க டிசம்பர் மாதம் 1999 அமெரிக்காவுக்கு அவங்க குடும்பத்தோட கிளம்பி போயிருந்திருக்காங்க. இப்படி அமெரிக்கா போன சமயத்துல தான் கமலுக்கு மேலும் ஒரு இடியா, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அமெரிக்காவில் இருந்து வர ஆரம்பிக்குது.
அமெரிக்காவுக்கு போன கொஞ்ச நாட்கள்லயே தான் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தை இந்த ஹர்ப்ரீத் உணர ஆரம்பிக்கிறாங்க. இதனால பதட்டத்தோட உடனடியாக தன்னுடைய காதலனான கமலுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, கமல் வந்து எப்படியாவது அமெரிக்கா விசா எடுத்துட்டு இங்க வந்துட்டா அங்கிருந்து நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது எஸ்கேப் ஆகி ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா இப்படி இவங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருந்த சமயத்துல இந்த ஹர்ப்ரீத்தோடைய சித்தப்பாவான பல்பீர் சிங் அப்படின்றவர் அமெரிக்காவிலேயே உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிடுறாரு. இதனால அவங்க ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுமே லேட்டாக ஆரம்பிக்குது. மறுபக்கம் இந்த பையனுக்குமே விசா கிடைக்காததுனால என்ன பண்றதுன்னு தெரியாம தொடர்ந்து தன்னுடைய காதலி இந்தியா வர வரைக்குமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இறுதியா அந்த பிரச்சனை முடிந்ததுக்கு பிறகு ஜனவரி மாதம் இயர் 2000 வாக்குல ஹர்ப்ரீத் தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட அமெரிக்காவில் இருந்து மறுபடியுமே பஞ்சாபுக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு சரியா பிப்ரவரி 12 இயர் 2000 போகல ராணா மெடிக்கல் அண்ட் மெட்டர்னிட்டி என்ற ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பொண்ணை கமல்ஜித் கூப்பிட்டு போயிருந்திருக்காரு. அங்க டாக்டர் ஜோதி ராணா அப்படின்றவங்க தான் இந்த பொண்ணை செக்அப் பண்ணி பார்த்துட்டு அல்ட்ராசவுண்ட் செக்அப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் பிப்ரவரி 14 இயர் 2000 வாக்குல டாக்டர் விக்ரம்ஜித் அப்படின்றவர் அந்த டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு இந்த பொண்ணு கர்ப்பமா தான் இருக்காங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, இந்த கர்ப்பத்தை நம்ம கலைக்க வேணாம், இந்த கர்ப்பத்தை வச்சு நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. அதன் அடிப்படையில் சரியா ஒரு 10 நாட்கள் கழித்து அந்த பொண்ணு 3 மாச பிரெக்னன்சியா இருக்கிறதுனால டிட்டனஸ் டாக்சைடு என்ற வேக்சின் போடணுங்கிறதுக்காக அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து அந்த வேக்சினையுமே போட்டு விட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு எந்த பிரச்சனையுமே இல்லாம போய்கிட்டு இருந்த சமயத்துல தான் மறுபடியுமே உங்களுடைய காதல் லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹர்ப்ரீத்தோடைய அம்மா மினிஸ்டரா இருக்கிறதுனால பல நாட்கள் வெளியிலேயே தான் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. இதனால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கமல் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போவார். அதே மாதிரி தான் இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறதுனால கமல் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா இல்லாத நேரங்களில் கமலை வீட்டுக்கு வர வச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டுலாம் இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் ஹர்ப்ரீத்தோடைய அம்மாவுடைய செக்யூரிட்டி கார்டு இந்த கமலை பார்த்து இருந்திருக்காங்க. இதனால இமிடியேட்டா அந்த செக்யூரிட்டி கார்டு ஜாகீர் கவுர் கிட்ட இதை பத்தி தெரிவிக்கும் போது தான் அங்க சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஹர்ப்ரீத் கவுர் தான் என்னை வர சொன்னாங்க, அவங்கள நான் பார்த்துக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி கமல் சொல்லிட்டதுனால அந்த பொண்ணு பிரெக்னண்டா இருக்கா அப்படிங்கிறதுமே இந்த குடும்பத்தார்களுக்கு தெரிய வர ஆரம்பிக்குது. இதை கேட்டதுக்கு பிறகுதான் ஜாகீர் கவுருக்கு பெரிய இடி விழுந்த மாதிரி மனசுல ஒரு பெரிய பாரமா இந்த விஷயம் அமைய ஆரம்பிக்குது. கமலை அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்து அடித்து துரத்திட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜாகீர் கவுருடைய மனதில் ஓட ஆரம்பிக்குது. மேற்கொண்டு தனக்கு பெரிய அரசியல் செல்வாக்கெல்லாம் இருக்குது, பெரிய நல்ல பேர்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கமலுடைய ஸ்டேட்டஸுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதனால் கமலுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறதுல எந்த விதத்துலையுமே இவங்களுக்கு உடன்பாடே கிடையாது. இதனால் இந்த விஷயத்தை எப்படியாவது வெளியில் தெரியாமல் மூடி மறைக்கணும், இந்த பொண்ணை தன்னுடைய தோழியோடைய மகனான சாணி அப்படின்றவனுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி தன்னுடைய செக்யூரிட்டி கார்டான எஸ்ஐ போலீஸாக இருக்கக்கூடிய நிசான் சிங் மற்றும் அந்த பொலிட்டிக்கல்ல அட்வைசரா இருக்கக்கூடிய பிரம்ஜித் சிங் மற்றும் தன்னுடைய நெருங்கிய தோழி மற்றும் சம்பந்தியாக போற தல்விந்தர் கவுர் மற்றும் டாக்டர் பல்விந்தர் சிங் அப்படின்னு இந்த 4 பேர்கிட்ட இந்த பிரெக்னன்சியை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி இதுல இருந்து அவளை மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் செய்யப்பட்டிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் மார்ச் 18ஆம் தேதி இந்த ஹர்ப்ரீத்தை அவளுக்கே தெரியாம கடத்தலாம் அப்படின்னு ஒரு பக்காவான பிளானை இந்த கும்பல் போட ஆரம்பிக்குது. இந்த விஷயத்துல ஒவ்வொரு பிளான் நடக்கிற சமயத்துல இந்த ஹர்ப்ரீத்தோடைய அம்மாவான ஜாகீர் கவுர் எந்த இடத்துலயுமே, அதாவது அந்த சீன்ல வந்து இருக்கவே மாட்டாங்க. வெளில இருந்த ஆர்டர் மட்டும் தான் அவங்க கிட்ட வரும், மற்றது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றது மீதம் இருக்கிற எஸ்ஐ ஆன நிசான் சிங், அவங்களுடைய பொலிட்டிக்கல் அட்வைசரான பிரம்ஜித் சிங் மற்றும் தோழியான தல்விந்தர் கவுர், டாக்டரான பல்விந்தர் சிங் அப்படின்னு இந்த 4 பேர் தான் சீன்ல இறங்கி வேலையை பார்ப்பாங்க. அப்படி இவங்க என்ன பிளான் பண்ணி இருந்திருக்காங்கன்னா, இந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆக போறதுனால ஷாப்பிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் இவளை கூப்பிட்டு வந்துடுறேன், அந்த நேரத்தில் இவளுக்கு ஏதாவது ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து இவளை எங்கேயாவது கடத்திட்டு போயிடலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய பிளானாக இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இந்த தல்விந்தர் கவுர் அப்படின்றவங்க தனக்கு மருமகளை வரப்போற ஹர்ப்ரீத்தை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம ஷாப்பிங் போறோம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த ஹர்ப்ரீத்துக்கு ஒரு ஜூஸ் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த ஜூஸ்ல ட்ரிக்கா டேப்லெட் என்ற மன அழுத்தத்துக்காக கொடுக்கப்படுற இந்த டேப்லெட்டை பவுடரா மாத்தி மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாம இருந்திருக்கு. இதனால அந்த ஜூஸை கொடுத்ததுமே
கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு தலை சுத்தல்லாம் ஏற்பட்டிருந்திருக்கு. அதன் பிறகு இந்த தல்விந்தர் கௌர் அப்படின்ற பெண்மணி தனக்கு தெரிஞ்ச சொந்த இடமான பக்வாரா என்ற இடத்துல உள்ள ஜஸ்டின் மேன்சன் அப்படின்ற பகுதியில் இருக்கிற தன்னுடைய சொந்த வீட்டுக்கு இந்த பொண்ணை கடத்திட்டு போயிருந்திருக்கா. அப்போ அந்த பொண்ணு மறுபடியுமே மயக்கத்தில் இருந்ததுனால அந்த பொண்ணுடைய பிரெக்னன்சி எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சரியா மார்ச் 19 இயர் 2000 வாகல அதிகாலை 5 மணிக்கு மயக்கத்தில் இருக்கிற அந்த ஹர்பிரீத் கௌரை படுக்க வச்சு அவங்களுடைய வயிற்று மேலே இருக்கிற துணியை விலக்கி விட்டுட்டு ஒரு பெரிய ஒரு மரக்கட்டையை எடுத்து அவங்களுடைய வயிற்றுல உப்பி இருக்கிற, அதாவது பிரெக்னன்சி டைம்ல உப்பி இருக்கிற அந்த வயிற்றுக்கிட்ட வச்சு அப்படியே வலிச்சு எடுக்கிற மாதிரியே அந்த மரக்கட்டையால அமுக்கி கீழே இறக்கி இருந்திருக்காங்க. அதாவது பிரைவேட் பார்ட்டை நோக்கி கீழே இறக்கி இருந்திருக்காங்க. அப்படியே அந்த மரக்கட்டையால அமுக்கி வெளில எடுக்கும் போது அந்த பொண்ணுக்கு ப்ளீடிங்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த கொடூர சம்பவங்கள்லாம் அந்த பொண்ணுக்கு நடக்கிற சமயத்துல அவங்க மயக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாம அந்த இடத்துல இருக்காங்க. மறுபக்கம் அந்த ப்ளீடிங் வந்ததுக்கு பிறகு இமிடியேட்டா அந்த பொண்ணை தூக்கிட்டு பக்கத்துல இருக்கிற கர்தாப்பூர் என்ற பகுதியில் உள்ள அன்மோல் நர்சிங் ஹோமுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு சில ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ இந்த பொண்ணுக்கு அபாசனம் ஆக போகுது, அதனால அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பாருங்க அப்படின்ற மாதிரி அங்க உள்ள டாக்டர் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி, அதாவது இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த டாக்டர் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அந்த பொண்ணுடைய வயிற்றுல இருக்கிற 4.5 மாத சிசுவா இருக்கிற ஆண் சிசுவை இறந்த நிலையில வெளியில எடுத்திருந்திருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை ஒரு பொண்ணா இருக்கிற அந்த தல்விந்தர் கௌர் நிகழ்த்தி இருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. கனவுல கூட இந்த ஒரு கொடூரத்தை நம்மளுடைய எதிரிக்கு பண்ணணும்னு கூட நம்ம நினைக்க மாட்டோம். அந்த அளவுக்கான ஒரு கொடூரத்தை தான் இந்த தல்விந்தர் கௌர் அப்படின்ற அந்த ராட்சசி இந்த ஹர்பிரீத் கௌருக்கு இதை பண்ணி இருந்திருக்கா. இறுதியா அந்த பொண்ணுடைய பிரெக்னன்சி எல்லாமே அபார்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த பொண்ணை மறுபடியுமே அந்த ஜஸ்டின் மேன்சன் என்ற இடத்துக்கு, அதாவது இந்த தல்விந்தர் கௌருடைய சொந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அங்க 3 சர்வெண்ட் கிட்ட வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்குமே இந்த பிரச்சனைகள் எல்லாமே தெரியும். அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே உடந்தையா இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல தனக்கு என்ன நடந்துச்சு, தனக்கு எப்படி அபாசனம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற எதையுமே இந்த பொண்ணுக்கு அவங்க சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம தனக்கு அபாசனம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது கேள்விப்பட்டதுமே அவங்க தேம்பி தேம்பி அந்த இடத்துலயே அழ ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அந்த பொண்ணை யாருக்கிட்டையுமே பேச விடாம, முக்கியமா அந்த கமல் கிட்ட பேச விடாம பண்றதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் பண்ண முடியுமே அதை எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஒரு ரூம்ல அடைச்சபடியே அந்த பொண்ணை ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அப்பதான் கருக்கலைக்கப்பட்டதுனால அவளுக்கான ட்ரீட்மெண்ட்டை இவங்க கொடுத்தாகணும். இதன் காரணமா அவங்க அடைச்சு வச்சிருக்கிற அந்த ரூம்ல இருந்து டாக்டர் பல்விந்தர் சிங்கோடைய ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க அழைச்சிட்டு போகணும். அந்த நேரத்தில் ஒரு நாள் ஏப்ரல் 8ஆம் தேதி தன்னுடைய காதலனான கமலுக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி என்னை எங்கேயாவது பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் பீதிப்பூர் என்ற ரயில்வே ஸ்டேஷன்ல தன்னுடைய காதலியான இந்த ஹர்பிரீத் கௌரை பிக்கப் பண்ணிட்டு இந்த கமல் போக ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த பிரெக்னன்சி அபார்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் எதுவுமே கமலுக்கு தெரியாது. பட் லேட்டரா தான் நடந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பொண்ணு தன்னுடைய காதலன் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்கும்போது அவருமே பயங்கரமா வேதனைப்பட்டு இருந்திருக்காரு. பட் இந்த சம்பவம்லாம் நடக்கிற சமயத்துல இந்த பொண்ணுடைய இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு ஜாகீர் கௌர் தன்னுடைய மகளுக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ 2 பேருக்குள்ளுமே பயங்கரமான ஆர்குமெண்ட்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் திடீர்னு ஜாகீர் கௌர் மனசு இறங்கி நானே 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறேன், நீங்க இப்படி திருட்டுத்தனமா ஓடி போய் திருமணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அரசியல் ரீதியா எனக்கு அவப்பெயர் தான் வரும், அதனால நீ இப்போ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நாட்கள் கழித்து 2 பேருக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிருந்திருக்கா. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விபரீதம் எதுவுமே தெரியாம ஹர்பிரீத் கௌர் தன்னுடைய அம்மாவை முழுவதுமா நம்பி அன்றைய நாள் கமல் கிட்ட இருந்து தன்னுடைய அம்மா கிட்ட இந்த பொண்ணு போயிருந்திருக்காங்க. பட் அதுதான் அவங்க எடுத்த தவறான முடிவு அப்படிங்கிறது அன்றைய நாள் அவங்களுக்கு தெரியாமலே போகுது. ஜாகீர் கௌரை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மகள் இந்த விஷயத்துல இருந்து பின்வாங்க மாட்டா அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கமலுடைய ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே சமயம் தன்னுடைய நெருங்கிய தோழியான தல்விந்தர் கௌருடைய மகனுக்கு திருமணம் கட்டி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டதுனால எப்படியாவது தன்னுடைய மகளை அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் மும்முரமா இறங்கி இருந்திருக்காங்க. பட் இந்த விஷயங்கள்லாம் ஒரு கட்டத்துல மறந்து தன்னுடைய சொந்த மகள்னு கூட பார்க்காம அந்த கடத்தல் சம்பவத்துல ஈடுபட்ட அந்த 4 பேர்கிட்டையுமே என்னுடைய மகளை முடிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இப்படி ஒரு ஆர்டர் வந்ததுக்கு பிறகு அந்த கேங்ல இருந்த ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, முக்கியமா அந்த டாக்டர் பல்விந்தர் சிங் கிட்ட தான் என்ன டேப்லெட் கொடுத்தா இந்த பொண்ணு தூக்கத்திலே இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டு அதுக்குண்டான டேப்லெட்டை இவங்க வாங்கி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30ல இருந்து 35 டேப்லெட் கிட்ட பவுடரா மாத்தி இந்த பொண்ணு சாப்பிட்ற சாப்பாட்டுல முக்கியமா காய்கறிகள்லாம் வெட்டி அதுக்குள்ள திணிச்சு அந்த பொண்ணுக்கு எந்தவித சந்தேகமும் வராத அளவுக்கு சாப்பிட வச்சிருந்திருக்காங்க. இறுதியா விபரீதம் தெரியாம அதை எல்லாத்தையுமே சாப்பிட்ட அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல தூங்கிட்டு இருந்தபடியே அநியாயமா
ஏப்ரல் 20 இயர் 2000 வகையில இறந்து போறாங்க. இறுதியா ஹர்ப்ரீத் இறந்து போயிட்டா அப்படின்ற தகவலை இந்த கேங் தங்களுடைய முதலாளியான இந்த ஜாகீர் கவுருக்கு தெரிவிக்கிறாங்க. அதன் பிறகு அவசரமா அடுத்த நாள் 10:30 மணிக்கெல்லாம் இறுதி சடங்குலாம் முடிக்கப்பட்டு, அதாவது ஹர்ப்ரீத் கவுருடைய உடலை எரிச்சு அன்றைய நாள் ஈவினிங் 4:30 மணிக்கெல்லாம் அங்க இருக்கிற பியாஸ் என்ற ஆத்துல போயிட்டு கரைச்சிட்டு வந்திருக்காங்க. மறுபக்கம் போலீஸ் வந்து விசாரணை பண்ணா கூட தனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரான தர்சீம் சிங் என்றவரை மிரட்டி தன்னுடைய மகள் வாமிட் மற்றும் டீஹைட்ரேஷனால தான் இறந்து போயிட்டா அப்படின்னு ஒரு ஃபேக்கான ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வச்சிருந்திருக்காங்க. இறுதியா எந்த பிரச்சனையுமே இல்லாம தன்னுடைய மகளை போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல தான் ஜாகீர் கவுருக்கு ஒரு பெரிய ஷாக்கே ஒன்று காத்துக்கிட்டு இருந்திருக்கு. ஹர்ப்ரீத் கவுர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் 9 நாட்கள் கழித்து தான், அவங்க இறந்து போய் 9 நாட்கள் கழித்து தான் இந்த கமலுக்கே தெரிய வர ஆரம்பிக்குது. கேட்கும்போது ஏற்கனவே தன்னுடைய ஆண் குழந்தையை இழந்துட்டோம், அது மட்டும் இல்லாமல் இப்போ தன்னுடைய காதலியை இழந்துட்டோம் அப்படின்னு பயங்கரமாக வேதனைப்பட்டு இருந்திருக்காரு. சம்பவ இடத்திலே தேம்பி அழுது எப்படியாவது அவளுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோண ஆரம்பிச்சு இமிடியேட்டாக பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருந்திருக்காரு. பட் சரியான எவிடன்ஸ் இல்லாததுனால போலீஸ் சைடில் இருந்துமே எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கப்படலை. இதனால எஸ்பி ஆஃபீஸர்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாரு, அங்க இருக்கிற கோர்ட்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதன் பிறகு இந்த விஷயம் வெளியில தெரிய வர ஆரம்பிக்குது. இவங்க ஒரு பொலிட்டீஷியன் லீடரா இருக்கிறதுனாலையும் இந்த விஷயத்தை பத்தி பரபரப்பா எல்லாருமே வெளியில பேசப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சரியா ஜூலை மாதம் இயர் 2000 வகையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணை பண்ண சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்குது. அதன் அடிப்படையில் சிபிஐ இந்த வழக்குக்குள்ள வந்ததுக்கு பிறகு சம்பவம் நடந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணுடைய ட்ரெஸ், அந்த பொண்ணு படுத்திருந்த படுக்கை, அவங்களுடைய பெட்ஷீட் அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்திருக்காங்க. பட் என்னதான் செக் பண்ணி பார்த்தாலும் ஹர்ப்ரீத் கவுர் இறந்து போறதுக்கான எந்த ஒரு தடயத்தையுமே அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அதே சமயம் ஒரு டீஹைட்ரேஷன் மற்றும் வாமிட்டால இந்த பொண்ணு இறந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற சந்தேகம் தான் இந்த வழக்குல எல்லாருக்குள்ளேயுமே எழ ஆரம்பிச்சது. தொடர்ந்து அந்த ஜாகீர் கவுருடைய கேங்ல இருந்த பல்விந்தர் சிங் அப்படின்ற அந்த மருத்துவரை சிபிஐ அதிகாரிகள் விசாரணை பண்ணும்போது தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே, அதாவது நான் ஆரம்பத்தில் இருந்து சொன்னல அந்த விஷயங்கள், அந்த கொடூரங்கள் எல்லாமே ஒண்ணு விடாம அவர் சிபிஐ ஆபீசர் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. அது எல்லாத்தையுமே சிபிஐ அதிகாரிகள் ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த வழக்கு தொடர்ந்து கோர்ட்ல நடந்துகிட்டு இருந்த சமயத்துல இந்த கமல்ஜித்தை மிரட்டுறது, போலீஸை வச்சு மிரட்டுறது, கொலை மிரட்டல் விடுறது, 10 கோடி ரூபாய் பேரம் பேசுறது அப்படின்னு பல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த வழக்குல முக்கிய சாட்சியா இருக்கிறதுனா அந்த டாக்டர் பல்விந்தர் சிங்கோடைய ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். இப்படி அவருடைய வாக்குமூலம் ஒரு முக்கிய அங்கமா இருக்கிற சமயத்துல தான் 2008 மர்மமான முறையில் அந்த பல்விந்தர் சிங் என்ற டாக்டர் அநியாயமா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்திருக்காரு. இறுதியா 2012 ஜாகீர் கவுர் மற்றும் அவங்களுடைய கூட்டாளிகளான மீதம் உயிரோடு இருக்கிற 3 பேர் மற்றும் குற்ற சம்பவம் நடந்த இடத்துல 3 சர்வெண்ட் வேலை பார்த்தாங்கன்னு சொன்னல, அதுல ஒருத்தர் இந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கிற சமயத்துல இறந்து போயிருக்காரு. மீதம் உயிரோட 2 பேர் தான் இருக்காரு. இறுதியா இந்த வழக்குல மொத்தம் 6 பேருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 5000 அபராதமும் போடப்பட்டு இந்த வழக்குக்கான தீர்ப்பை நீதிமன்றம் 2012 அறிவிச்சிருந்திருக்கு. ஆனா இதையுமே எதிர்த்து 2018 மேல்முறையீடு இந்த ஜாகீர் கவுர் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியா இவங்க குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சார்பா ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. தற்போதைக்கு மீதம் இருக்கிற ஆட்கள் மட்டும் ஜெயில தான் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கமல்ஜித் தொடர்ந்து இந்த வழக்கை எதிர்த்து போராடிக்கிட்டு தான் இருக்காரு. இந்தியாவில் ஒருத்தர்கிட்ட அதிகாரமும் பணபலமும் இருக்கும்போது அவர் எந்த குற்றம் பண்ணால் ஈஸியாக தப்பிக்க முடியும் அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த சம்பவத்தின் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். தான் ஒரு பையனை காதலிச்சிட்டோம் அப்படின்ற இந்த விஷயத்துக்காக ஒருத்தரை அநியாயமாக ஆணவ கொலை பண்ணுறது இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மாதிரியே பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிற சில இடங்கள்லையுமே இந்த மாதிரியான ஆணவ கொலைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பல வீடியோக்களில் பல கேஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த சம்பவத்தில் இந்த 2 பேருமே காதலிச்சதை தவிர வேற எந்தவித தவறுமே பண்ணவே இல்லை. ஆனா இவங்களுடைய இந்த கௌரவம் குறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம கொலை பண்ற அளவுக்கு இந்த ஜாகீர் கவுர் இறங்கி இருந்திருக்காங்க. இப்படிலாம் பிரச்சனை வரும், ஹர்ப்ரீத் ஒரு கட்டத்தில் செத்து போயிடும் அப்படிங்கிறத என்னைக்குமே இந்த கமல்ஜித் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். சந்தோஷமாக ஹர்ப்ரீத் கூட வாழணும், ப்ரெக்னன்சியாக ஆனப்போ கூட சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தைய பெற்றெடுத்து நல்லபடியாக வாழணும் அப்படின்னு தான் இவங்க 2 பேருமே நினச்சிருந்துருக்காங்க. ஆனால் அவங்களுடைய மொத்த ஆசையிலையுமே பெரிய கல்லை போட்டு இந்த ஜாகீர் கவுர் அநியாயமாக தன்னுடைய சொந்த மகளை கொலை பண்ணியிருந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஜந்துக்களை இந்தியா மற்றும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் நீங்கள் அங்கங்கே பார்க்க முடியும். நீங்கள் இந்த மாதிரியான சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த ஆணவ கொலையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.